எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. இப்போ வாங்கப்பா, நம்ம வந்து பீட்ரூட் பிரட்டல் பண்ண போகிறோம்ப்பா. காரைக்குடி செட்டிநாட்டு சமையல் சேனலில் இன்றைக்கி வந்து பீட்ரூட் வந்து பிரட்டல் பண்ண போகிறோம். இது வந்து சோம்பு 2 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் அரைச்சி இதை பாதியாக கொஞ்சம் வந்து தனியாக மிளகாத்தூள் போட்டு பண்ண போகிறேன். பீட்ரூட்டை பாதி தேங்காய் போட்டு பண்ண போகிறேன்ப்பா. 2 தான் பண்ண போகிறேன். அது இப்போ வந்து இதுக்கு வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கொஞ்சம் வந்து சிகப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், காஷ்மீர் சில்லி. இது கொஞ்சம் கறி மசாலாத்தூள், இது உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா. இதை வந்து 2 விதமாக பண்ண போகிறோம்ப்பா. இன்றைக்கி இந்த பீட்ரூட்டை 2 விதமாக பண்ண போகிறோம். நம்ம வந்து முதல்ல வாங்கப்பா எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுப்பா. நான் வந்து குக்கரில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னு குக்கரில் தான் பண்ணி காமிக்க போகிறேன். தேங்காய் போட்டாச்சு. கொஞ்சம் லைட்டாக வெடிக்க ஊற்றி இந்த பூண்டு நட்டி வச்சுருக்கோம்ப்பா. பூண்டையும் போட்டுக்கேன், 2 பூண்டு. வாசனை பொருள்லாம் வேணும்னா நீங்கள் போட்டுங்கப்பா. வாசனை பொருள் எங்களுக்கு அவ்வளோதான் ரொம்ப இதெல்லாம் பிடிக்காதனாலும் நான் போடுறது இல்லைப்பா. வேணா ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு இலை இதெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம்ப்பா. அதை வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றியும் பண்ணலாம். தேங்காய் இல்லாமல் வெறும் மிளகாத்தூள் போட்டு பண்ணலாம். கருவேப்பிலை போட்டா வெங்காயம்லாம் போட போகிறது இல்லைப்பா. ஓகே. இந்த பீட்ரூட் வந்து அவ்வளோ நல்லதுப்பா உடம்புக்கு. பிள்ளைங்களுக்கு வந்து ஞாபக சக்தி கிடைக்கும், கல்லீரலை சுத்தப்படுத்தும். ஹீமோக்ளோபின் வந்து உங்களுக்கு வந்து நான் குறைச்சி உள்ளவங்களுக்குலாம் நல்லா பெனிஃபிட் தான், நல்லா இருக்கும் பாரு. இது வந்து ஜூஸாகவோ இல்லை இதேமாரி பொரியலாகவோ பொரியலும் பண்ணலாம். அதில் அது மாதிரி எடுத்துக்கலாம்ப்பா. பீட்ரூட் வந்து அவ்வளோ நல்லதுப்பா உடம்புக்கு. முகப்பொழிவு பிடிக்குமா? பீட்ரூட் நல்லது, முகப்பொழிவு பிடிக்கும் பாரு. இந்த சுருக்கம் இல்லாமல் வருது பார்த்தீங்களா, அது வந்து முகப்பொழிவு பிடிக்கும். இதை வந்து டெய்லி நம்ம ஒரு வாரத்தில், ஆனால் வந்து கிட்னியில் கல் உள்ளவங்களாம் டாக்டர் கேட்டு ஆலோசனைப்படி எடுத்துக்கணும்ப்பா. பீட்ரூட் வந்து கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை ஜாக்கிரதையாக கேட்டுட்டு எடுத்துக்கணும். மற்றவங்களும் ஹீமோக்ளோபின் கம்மியாக உள்ளவங்க, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பீட்ரூட்டை சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா கட்லெட் மாதிரி பண்ணிக்கணுங்க. அது ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன். பீட்ரூட் ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேன், பீட்ரூட்டும் கேரட்டும் வச்சு. அதை வந்து இதேமாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன்ப்பா. பீட்ரூட்டும் ஒரு நாள் வந்து அவங்க கட்லெட் மாதிரி பண்ணி பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கலான்றத நான் ஒரு வீடியோ போடுறேன். இது நல்லா வேகட்டும்னா கொஞ்சம் இதாகட்டும். எடுத்து வச்சுட்டு தூள்லாம் இதை போட்டுக்குவோம். பீட்ரூட் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால நான் வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டுக்கேன். கொஞ்சம் வந்து தூளும் போட்டிருக்கேன், காஷ்மீர் சில்லியும் போட்டு ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் தான் ஊற்ற போகிறோம். தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது குக்கரில் வைக்கையில். சாதாரணமாக நம்ம வைக்கையில் கூட வேக வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். இது 1/2 டம்ளர் ஊற்றினாவே ஒரு விசிலில் வந்துடும் அழகா. இது வந்து ஸ்கூலுக்கு சீக்கிரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதேமாரி பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம்பா. இவ்வளோ இந்த அளவுக்கு இவ்வளோ ஊற்றினாவே போதும். தண்ணி இதில் வெந்துடும். நிறையெல்லாம் ஊற்றிடக்கூடாதுப்பா. இவ்வளோதான், ஈஸியாக ஒரு விசிலில் வெந்துடும்ப்பா. வெந்தோடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன்ப்பா. மூடி வச்சு ஒரு விசில் போடுவேன். பாருங்க, ஆமாங்க பாருங்கப்பா, விசில்லாம் போயிடுச்சு. நான் வந்து எடுத்துக்கணும். வச்சுட்டு லைட்டாக தண்ணி இருக்குப்பா. இது லைட்டாக வச்சுட்டு நம்ம கிண்ணோம்னா இப்படி வந்துடும்ப்பா. நல்லா வெந்துடுச்சாமா. சுடுதுப்பா.
வாங்க எப்படி வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. ஒரு விசில் தான்ப்பா. இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இதேமாரி பண்ணிவிட்டு ஒரு விசில் வைங்க. தேங்காய் வேணும்னா இப்போ இதில் கொஞ்சம் அம்மா நான் போட்டுக்கேன் பாருங்கள். பாப்பாவுக்கு தேங்காய் போட்டால் பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தேங்காயை போட்டு இதை அவங்க எடுத்துக்கிட்டு தேங்காய் போட்டு இறக்க போகிறேன். தேங்காய் அதெல்லாம் மசாலா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன்ப்பா. அது ஏற்கனவே நேற்று அரைச்சி வச்சதே இருக்குது எனக்கு. இதில் வந்து 2 ஸ்பூன் போட்டு அவங்களுக்கு எடுத்துகிட்டு நான் அதில் 2 ஸ்பூன் போட்டு காமிட்டேன். இது பெரட்டல் மாதிரி ஆயிரும். இப்படி பண்ணால் மசாலா 2 in 1பா. பிள்ளைங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அப்படி பண்ணிங்கப்பா. பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப உரப்பை கொடுத்துடாதீங்கப்பா. உரப்பு கம்மியாக போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்கப்பா. வாழ்க வளமுடன்.